எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முளைக்கட்டின பச்சை பாசி பயிரை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு தோசை ஒன்று செய்யலாம். எப்பயுமே சாதாரணமாக இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றது இல்லாமல் இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது எவ்வளோ ஈஸியாக செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் இதில் 200 கிராம் அளவுக்கு நான் உங்களுக்கு பச்சை பாசி பயிரை நான் வந்து உங்களுக்கு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை முளைக்கட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஊற வச்சதை இது உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கீழே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா காற்று போகாத தட்டு ஒன்று வச்சு மூடி வச்சுருவோம். மூடி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் மத்தியானம் 12 மணிக்கு நீங்கள் வந்து இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இந்த மாதிரி நல்லா முளைப்பு வந்திருக்கும். இங்கே பாருங்கள், முளைக்கட்டி இந்த பயிரோட வேர் ஃபுல்லாக இதில் இந்த இடத்துல வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாகவே நீங்கள் வந்து மிக்சிக்குள்ளே போட்டுக்கலாம். 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுக்கணும். அதாவது 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து பாசிப்பயிறு எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி போட்டுக்குங்க. இது காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1 பீஸ் அளவுக்கு இஞ்சி போட்டுக்குவோம். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொத்தமல்லி இலையும் போட்டுக்குங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டுக்கலாம். தோசைக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காய் போட்டுக்கலாம். இதை நல்லா பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்ல நைஸாக தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சுட்டு எப்படி தோசை ஊற்றலான்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த மாவு வந்து நல்லா தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு நம்ம வந்து நல்லா நைஸாக ஆட்டிட்டோம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம எப்படியே மிக்சியில் அரைச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியவே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே நீங்கள் தோசை ஊற்றலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நல்லா மெல்லிஸாக சூப்பராக வரும் தோசை. நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெய்யும் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் நெய் ஊற்றி கொடுங்க. பாருங்கள், இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். தோசை எடுக்கிறதுக்கும் ரொம்ப அருமையாக வரும். பச்சைப்பயிறு தோசை பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. முளைக்கட்டின பச்சைப்பயிறு தோசை. இன்னொரு தோசை நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். நல்ல ஒரு தேங்காய் சட்னியும் நல்ல ஒரு தக்காளி சட்னியும் செஞ்சு வச்சுக்கலாம். இதோட ஒரு சாம்பார் ஒன்று செஞ்சுட்டோன்னு வைங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நல்லா பிச்சு எடுக்கிறதுக்கும் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா மெத்துன்னு ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இன்றைக்கி சூப்பரான நமக்கு வந்து நம்ம பச்சை பயிரை அரைச்சிட்டு நல்ல ஒரு தோசை ஒன்று ஊற்றிருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தோசையை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வேண்டானே சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு தோசையை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.